அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அமெரிக்க அதிபரின் முக்கிய எச்சரிக்கை, ஈரான் சரணடைய கடைசி எச்சரிக்கை, மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட் தாக்கப்பட்ட முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது, அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்த உள்துறை அமைச்சகம், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் பரபரப்பான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. குவைத் விமான நிலைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அப்துல்லா ராஜி தெரிவிக்கையில், குவைத் சர்வதேச விமான நிலையம் ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டதாக பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க குவைத் ஏர்போர்ட் டெர்மினல் 1 ட்ரோன் மூலம் தாக்கப்பட்ட வீடியோ. حجي يعطيك العافيه. بس طاحت هني ما في حريق، بس دخان. ها درون شفتها شايفها، بس اقصد ما في حريق. لا بس ضربت. انا شفتها، انا كنت بالساعه. انا كنت انا بسرداب يمي ضربت. في اصابات، في احد صاب شيء؟ لا الو. இந்த திடீர் தாக்குதலால் குவைத் ஏர்போர்ட்டில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் பயணிகளுக்கு பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குவைத் ஏர்போர்ட்டின் அபிஷியல் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாக குவைத் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது உள்ள சூழ்நிலையில் குவைத் விமான நிலையம் தற்காலிகமாக செயல்படாது என டிஜிசி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத் வான்வெளியில் ஏவுகணை இடைமறிப்புகளை படம் பிடிக்கும் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டாம் எனவும் அதை சோசியல் மீடியாவில் பகிர வேண்டாம் எனவும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் தேவையற்ற பீதியை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை சீர்குலைக்க வழிவகுக்கும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொது பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் தேசிய பொறுப்பை நிலைநிறுத்துவதற்கும் குடிமக்களும் குடியிருப்பாளர்களும் பொறுப்பேற்க வேண்டும். சரிபார்க்கப்படாத அறிக்கைகளால் ஏமாறுவதை தவிர்க்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆதாரங்களில் இருந்து மட்டுமே தகவல்களை பெற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் தனது வேண்டுகோளை வலியுறுத்தியுள்ளது. அடுத்த தகவல், வளைகுடா நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்ததை தொடர்ந்து ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை என்னன்னா, ஈரானின் புரட்சிகர காவல்படை இந்த இரவுக்குள் உங்கள் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைந்தால் நீங்கள் மரியாதையாக நடத்தப்படுவீர்கள், இல்லை என்றால் உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்ற தோரணையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. வளைகுடா நாடுகளில் நடக்கிற இந்த சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. சேஃபாக இருங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.